வணக்கம், பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தீபாவளி வருதுங்கள, அதனால வீட்டில் அப்படியே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவும் அப்படியே வெள்ளைக்கட்டி நச்சிட்ருக்காங்க பலகாரத்துக்காக. இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வெளியே போய் தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போனோம். பட் மழை வரக்கூடாதுன்னு காரில் போனோம். சரி போயிட்டு அப்படியே பார்த்தா மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. நாங்களும் வாங்கிட்டு அப்படியே ஈஸியாக வந்தோம். வந்து பார்த்தா பட்டாசு கடை. சரி என்னதான் உள்ளே இருக்குதுன்னு போய் பார்த்தோம். பார்த்தா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் சூப்பராகவே இருந்தது. ஈஸியாக இல்லை, போகும்போது ஒரு ஸ்லிப் மாதிரி இந்த மாதிரி கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே பார்த்துட்டு இருந்தோம். நிறையா கிஃப்ட் பாக்ஸ்லாம் நிறையா இருந்தது, நிறையாவே இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு வந்து ஒரு சங்கு சக்கரம் மட்டும் வேணும்பா அப்படின்னு. எங்கள் அப்பாவும் அப்படியே சரி எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் சங்கு சக்கரம்லாம் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்பவே இது மாதிரி நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வந்து ரவா லட்டுக்கு வந்து கேஷ்யூ நட்ஸை வந்து வறுத்துட்டு இருந்தாங்க. கேஷ்யூவும் அப்புறமா ட்ரை ட்ரேட்ஸும் நெய்யில் போட்டு வறுத்தாங்க. அப்புறமா ரவா கொஞ்சம் போட்டு நெய்யில் லேசாக கொஞ்சம் நெய் காமிச்சு வறுத்தாங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் வறுத்ததுக்கப்புறமா. அதை அப்படியே நைஸாக அரைச்சிக்கிட்டாங்க. இது வந்து எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்க போகும்போது தீபாவளிக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. சுகரையும் நல்லா அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கிறாங்க. நல்லா கலந்துக்கிட்டு அப்புறமா நெய் எடுத்து ஒரு கிண்ணியில் வச்சுட்டு அதை கொஞ்சம் அதாவது உருக்கணும். உருக்கி இருக்க கேப்பில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ அந்த நெய்யை வந்து லேசாக அப்படியே மேலே காமிச்சிக்கலாம். நல்லா அந்த உருகின நெய்யில் அந்த பதத்திலேயே நம்ம வந்து பிடிக்கணும். ரொம்பவே எங்கள் அம்மா வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க ரவா லட்டு. ரொம்பவே அழகாகவும் வந்தது. பாருங்கள், இதான் அந்த ரவா லட்டு பண்ணியாச்சு. இது வந்து குலாப் ஜாமுனுக்கு. இது வந்து எங்கள் அப்பா வந்து டேட் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்டு இது வந்து குலாப் ஜாமுன் மாவு நல்லா அம்மா வந்து நல்லா நசுக்கிட்டாங்க. அந்த மாவை வந்து கல் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு லேசாக கொஞ்சம் நெய் அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாங்க. அப்புறமா பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் மாவெல்லாம் உருட்டி நல்லா வச்சுட்டாங்க. பாருங்கள், இத்தினோண்டு பால்ஸாக தான் பிடிக்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி தான் பிடிக்கணும். அண்ட் இதை வந்து வறுத்துடுறாங்க எண்ணெயில். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த மாதிரி கலரில் வருது பார்த்தீங்களா குலாப் ஜாமுன். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுட்டோம். இப்போ வந்து அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அந்த ஜீராவில் போட்டுடலாம் நம்ம இந்த குலாப் ஜாமுனை. பாருங்கள் நல்லா ஊறி வரும் நாளைக்கு காலையில். இது வந்து எங்கள் அம்மா காலையிலே எழுந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பலகாரத்தை. இதுக்கு பேர் வந்து கந்தர்ப்பம். நல்லாவே சூப்பராகவே வந்திருந்தது. உள்ள மாவு சாஃப்டாக, வெளியே கிறிஸ்பியாக. இது வந்து வடைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். இப்போ எங்கள் அம்மா வந்து வடை, அதாவது பருப்பு வடை தட்டி போடுறாங்க. பருப்பு வடைக்கான ப்ரிப்பரேஷன் தான் முன்னாடி காமிச்சது. ரொம்பவே மொறுன்னு வந்திருந்தது பருப்பு வடை. அப்படியே சைடில் எங்கள் அம்மா வந்து உளுந்த வடையும் போட்டு முடிச்சிட்டாங்க. எண்டாக வந்து நமக்கு வந்து நிறைய பலகாரம் வந்துருந்தது. ரவா லட்டு, கந்தர்ப்பம், குலாப் ஜாமுன், உளுந்த வடை, பருப்பு வடை இப்படின்னு நிறையாவே இருந்தது. பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். ரொம்பவே அழகாக ஆர்கனைஸ்டாக எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. நிறைய பலகாரமும் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து 1000 வாழை வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்கள் அப்பாவும் வச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் தான் வைக்கிறேன்னு சொன்னான். பாருங்கள், எங்கள் அப்பா வந்து எடுக்கிறியாம்மா வீடியோ அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். பார்த்து எடுன்னு சொன்னாங்க. செம்ம சவுண்டு. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், அந்த சவுண்டை கேளுங்க. அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல். Stay tuned for the next part of this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.